Hi friends, Assalamu alaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தைக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு துணிக்கும் நம்ம எப்படி ரேட் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன தைக்க போறோம் அப்படி சொல்லிட்டு நான் எழுதி இருக்கேன். அதுக்கு பக்கத்துலயே நம்ம எப்படி ரேட் வாங்குறது அப்படி சொல்லிட்டு நான் எழுதி இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாதா ப்ளவுஸ் அதாவது நார்மல் ப்ளவுஸ் தைச்சோம் அப்படினா அதுக்கு நம்ம 150 நம்ம சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு அப்புறமேட்டு நீங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படினா அதுக்கு அப்படியே டபுளா நீங்க சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 300 ரூபாய் நமக்கு வரும். இப்போ லைனிங் துணி அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படினா நமக்கு 300 ரூபாய் வரும். இல்ல நம்ம லைனிங் துணி நம்ம தான் வாங்கி போறோம் அப்படினா லைனிங் துணி நம்ம இப்போ 50 ரூபாய் மீட்டர் விக்குது இல்லையா? அப்ப நம்ம 350 ரூபாய் நம்ம சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க 300 ரூபாய் வாங்கிக்கோங்க. வாங்கி கொடுக்கல அப்படினா நீங்க 350 ரூபாய் நீங்க சார்ஜஸ் நீங்க பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு பாருங்க நம்ம நார்மல் சுடிதார் நம்ம தைக்கிறோம் அப்படினா அதுக்கு நீங்க 300 ரூபாய் வரைக்கும் நீங்க தாராளமா வாங்கலாம். இப்போ லைனிங் தைக்கிறீங்க அப்படினா நம்ம 400 ரூபாய் தான் நம்ம வாங்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு மேல நீங்க லைனிங் துணி நீங்க 3 மீட்டர் அதாவது 2.5 மீட்டர் இந்த மாதிரி நீங்க வாங்கி போறீங்க அப்படினா நீங்க அதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்களோ அத அப்படியே சேர்த்து வச்சிட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ்லாம் சார்ஜஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா நம்ம தைக்கிறோம் அப்படினா நம்ம 300 ரூபாய் வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு மேல நம்ம டிசைன்லாம் வைக்கிறோம், லேஸ் வைக்கிறோம் அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வச்சிட்டு வாங்கணும். அது நான் அடுத்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதை கவனமா பாருங்க. அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு புடவை ஓர் அடிக்க போறோம் அப்படினா அதனுடைய ரேட் சொல்லிருக்கேன். இப்போ பின்னாடி நெக்குக்கு மட்டும் சும்மா ரவுண்ட் நெக்குக்கு வச்சு கேக்குறாங்க அப்படினா நீங்க ஜஸ்ட் 1 மீட்டர் மட்டும் வாங்குறீங்க. அது 20 ரூபாய் விக்குது லேஸ் அப்படினா நீங்க தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் வாங்குனீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க நெக்ல ஃப்ரண்ட்க்கும் வைக்கணும், ஸ்லீவுக்கும் வைக்கணும், பின்னாடி பேக்ல டபுள் லேயர் லேஸ் மாதிரிலாம் வைக்கணும் அப்படினா நீங்க அது எத்தனை மீட்டர் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் நீங்க சார்ஜஸ் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கிறதுக்கும் பிளஸ் நீங்க ஒரு 40 ரூபாய்க்கு நீங்க லேஸ் வாங்கிருக்கீங்க. 2 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி நீங்க வாங்கிருக்கீங்க அப்படினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபீஸ் நீங்க அதல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கும்போதும் கரெக்ட்டா இருக்கும். நீங்க நார்மலா இந்த மாதிரி நீங்க சார்ஜஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச்சிங் பண்றீங்க அப்படினா பேசிக்லயே பரவாயில்ல இவங்க அமௌண்ட் அதிகமா கேக்கல, கரெக்ட்டான அமௌண்ட் தான் வச்சிட்டு கேக்குறாங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. கடை அளவுக்கு நம்ம அதிகமா ரேட் வாங்கணும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமரை பிடிக்கணும். அதுக்கு அப்புறமேட்டு நீங்க ரேட் தாராளமா நீங்க ஏத்திக்கலாம். இப்போ நம்ம புடவை ஓர அடிக்கிறோம் அப்படினா அதுக்கு நம்ம 20 ரூபாய் வரைக்கும் நம்ம சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா லுங்கிலாம் தைக்கிறீங்க அப்படினா அதுக்கும் நீங்க 20 ரூபாய் வரைக்கும் நீங்க சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமேட்டு சுடிதார்ல ரெடிமேட்ஸ் வாங்கும்போது அதுல கை வச்சு வராது. அது வச்சு தச்சு கேட்பாங்க. அதுக்கு நீங்க தாராளமா நீங்க 50 ரூபாய் வாங்கலாம். சும்மா கை தச்சிட்டு நீங்க சைடு மட்டும் பிடிச்சு கொடுக்க போறோம். அதே மாதிரி நைட்டிக்கு மேல் தையல் தச்சுதாமா நைட்ல அந்த கை ரொம்ப பெருசா இருக்கு அதை டைட் பண்ணிட்டு சுத்தில மேலடி அடிக்கிறதுக்கு நீங்க 50 ரூபாய் தாராளமா வாங்கலாம். இப்போ நீங்க சாரிக்கு நீங்க ஃபால்ஸ் தைக்கிறீங்க அப்படினா 50 ரூபாய் வாங்கலாம். அதுவும் நீங்க வெறும் தையல் மட்டும் தான் பண்றீங்க அப்படினா நீங்க 50 ரூபாய் வாங்கலாம். அவங்க வாங்கி கொடுத்து நீங்க தைக்கிறதுனா நீங்க 50 ரூபாய் வாங்கலாம். நீங்களே ஃபால்ஸ் வாங்கி வச்சு தச்சீங்க அப்படினா ஒரு ஃபால்ஸ் நீங்க 30 ரூபாய் 25 ரூபாய் வரைக்கும் விக்கும். அந்த காசையும் சேர்த்து நீங்க அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கணும். இது அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா வெறும் 50 ரூபாய், இல்ல வாங்கி கொடுக்கல அப்படினா அந்த ஃபால்ஸுக்கும் சேர்த்து நீங்க காசை நீங்க மொத்தமா சார்ஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. கஸ்டமர்ட்ட சொல்லிருங்க ஃபால்ஸ் வாங்குனது இந்த ரேட், அதனால இவ்வளவு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க ஓபனா சொல்லிருங்க. அதுக்கு அப்புறமா சேலைய நம்ம ஓர அடிப்போம். ஓர அடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸ் நம்ம தச்சு கொடுப்போம் இல்லையா? அதுக்கும் பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம சேலையை நம்ம ஓர அடிக்கிறோம். பிளஸ் கீழ ஃபால்ஸ் வச்சு தைக்கிறோம். நார்மல் ப்ளவுஸும் வச்சு நம்ம தைக்கும்போது அதுக்கு நம்ம 250 வரைக்கும் நம்ம சார்ஜஸ் பண்ணலாம். ஏன்னா கீழ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கும் நம்ம வாங்கியிருப்போம். அதுவும் இல்லாம சேலை ஓர அடிச்சிருக்கோம்.
நார்மல் ப்ளவுஸும் தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து நான் வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கு கேன்வாஸ்லாம் வந்து நம்ம கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வாங்குறத விட எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம வாங்கலாம். அந்த நெக்குக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு வாங்கணும். அதுக்கப்புறமா நைட்டுக்கு சுடிதாருக்கு பின்னாடி வந்துட்டு ஜிப்பு வச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட தைச்சி கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 50 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு யூனிஃபார்ம்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம், கோட்டு, ஃபேண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்து தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்துட்டு 400 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறமா பாவாடை சட்டை இதுக்கு வந்துட்டு நீங்கள் 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு அம்பர்லா ஃப்ராக்கு, சுடிதாரு இந்த மாதிரிலாம் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு நீங்கள் 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சார்ஜஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து அதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா டிசைன் எது கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தலகாணி ஓரை அதெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம 50 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்துட்டு சார்ஜஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்கள், நம்ம பெட்டு கவர்லாம் வந்து நம்ம தைச்சி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நம்ம 100 ருபீஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு சார்ஜஸ் வந்துட்டு நம்ம தாராளமாக வாங்கலாம். இப்போது நைட்டி மெட்டீரியல் வந்துட்டு நம்ம வாங்கி கொடுக்குறாங்க, நீங்கள் வந்துட்டு அதில் கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் 200 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வச்சு தைக்கலாம். நார்மலாக ஒரு ப்ளவுஸு, சுடிதாரு, நைட்டி எது நீங்கள் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் 50 ரூபாய் வந்துட்டு வாங்கலாம். சார்ஜஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டான சார்ஜஸ் தான் வந்து நான் எப்படி நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு தனியாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா இது வரைக்கும் நான் சொன்ன வீடியோவில் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் கண்டிப்பாக இருந்திருக்கும், இவங்க எப்படி டிசைனிங் ப்ளவுஸுக்கு ரேட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஒரு டிசைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம என்ன சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கோங்க. 200 ருபீஸ் நார்மலாக நீங்கள் தைக்கிறா இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஒரு ரேட்டு நீங்கள் வாங்குறீங்க இல்லையா அந்த ரேட்டை வந்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு 50 ரூபாய் நீங்கள் லேஸ் வாங்குறீங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேஸ் ஒர்க்லாம் வந்துட்டு நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 50 ரூபாய். நம்ம லேஸ் வந்துட்டு வாங்கி தைப்போம் இல்லையா அதுக்கும் வந்துட்டு 50 ரூபாய். இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதோ அதை வந்துட்டு கவுண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ் ஒரு 300 தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு லைனிங் 1 மீட்ரு வாங்குவீங்க இல்லையா, அதுக்கு 350. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துட்டு ஒரு 50 ரூபா வந்துட்டு நம்ம லேஸ் ஒர்க்கு வாங்குறது, எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 50 ரூபா, அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பாருங்கள், மாடல் வந்துட்டு சட்டை வந்துட்டு நம்ம தைக்கிறோம் இல்லையா, லெஹங்கா, பாவாடை சட்டை அதெல்லாம் தைக்கும் போது இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு டிசைன் ஒர்க் வைக்கணும், லேஸ் ஒர்க் வைக்கணும், ஸ்டோன் ஒர்க் வைக்கணும் அப்படிங்க போகும்போது அதுக்கான பேஸ் ஒர்க் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதுக்கு வந்துட்டு இப்போ 100 ருபீஸ்க்கு பெரிய பேஸ் ஒர்க்கு வந்து வாங்கிட்டு வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100ம், நீங்கள் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா அதுக்கு ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ 120 ஆச்சு. அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு மேலே தைக்கிறதுக்கு ஒரு 50 ருபீஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 170 ருபீஸ் வந்துட்டு நமக்கு வந்துடும். இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம சார்ஜஸ் வந்துட்டு பண்ணணும். இப்போ கடைங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு டபுளாக வந்துட்டு சார்ஜஸ் பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க கடைக்கு வாடகை கட்டணும், ஈபி பில் கட்டணும், சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால வந்துட்டு கடையில் வந்துட்டு ரேட் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். நம்ம வீட்லேயே வச்சு தைக்கிறதுனால நம்ம வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு கம்மி பண்ணி வாங்கக்கூடாது. நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அதுக்கான கூலியும் நம்ம அதுக்கான டைம் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்தும் அதுக்கான ரேட்டும் வந்துட்டு வச்சு நீங்கள் வந்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடும். ரேட்டும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, அதிகமாக வாங்கலாம், ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குது, ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி கண்டிப்பாக வந்துட்டு கஸ்டமர் வருவாங்க. இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாவாடை வந்துட்டு தைப்பாங்க. அந்த சேலையில் ரேஷன் கடை சேலையெல்லாம் வந்துட்டு உள்பாவாடை வந்து தைச்சி கேட்பாங்க. காட்டன் மெட்டீரியல் வந்துட்டு கொடுத்தும் தைச்சி கேட்பாங்க. அதுக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரேட் வந்துட்டு வாங்கலாம். அதுக்கப்புறமேட்டு தச்ச ப்ளவுஸ்லேயே பின்னாடி வந்துட்டு லேஸ் ஒர்க்லாம் வந்துட்டு வச்சு தைச்சி கேட்பாங்க. இந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் வந்துட்டு வச்சு கொடுங்க, பூ டிசைன் வந்துட்டு வச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கும் வந்துட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நாட்டு தைக்கணும் அப்படின்னா கூட அதுக்குமே வந்துட்டு நீங்கள் 20 ரூபாய் வந்துட்டு நீங்கள் சார்ஜஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சேலைக்கு பின்னாடி முந்தியில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வச்சு தைச்சி கேட்பாங்க. அதுக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு 100 ருபீஸ் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம்.
பார்ட்டி ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எதுவும் வேலை இருக்காது, சென்டர் டாட் மட்டும் தான். அதுக்கு நீங்கள் தாராளமாக 100 rupees மட்டும் நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் ஸ்க்ரீனு இந்த மாதிரிலாம் வந்து தச்சு கேட்பாங்க, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 50 ரூபாய் வாங்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் ஏதாவது வச்சு தச்சு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட்டே நீங்கள் வந்துட்டு 500 rupees வாங்கலாம். ஏன்னா நம்ம மற்ற ப்ளவுஸ் வைக்கிறதுக்கும் ஆரி ப்ளவுஸ் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப செலவாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப கவனமாக பார்த்தும் தைக்கணும். அதனால் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணி தான் அந்த ப்ளவுஸை நீங்கள் தைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அடுத்தது வீடியோவில் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். அஸ்ஸலாமு